பொருள் உங்களுக்கு தெரியுமா? அது புத்தகம் அல்ல, அது தேவ வார்த்தையாகிய பரிசுத்த வேதமும் அல்ல, அது ஒரு மொபைல் போன். ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் 86% வீடுகளில் குறைந்தது ஒரு ஸ்மார்ட் போன், செல்போன் உள்ளது. இளைஞர்களில் 97% மொபைல் போன் பயன்படுத்துகிறார்கள். சராசரியாக மக்கள் தினமும் 3 மணி நேரத்திற்கு மேல் சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களாகிய Facebook, Twitter, WhatsApp, Instagram ஆகியவைகளில் நேரத்தை வீணாக செலவிடுகிறார்கள். அதாவது மனிதன் தூங்குவதற்கு முன் பார்க்கும் கடைசி விஷயம் மொபைல் போன், எழுந்தவுடன் பார்க்கும் முதல் விஷயம் மொபைல் போன். இன்று இந்த மேடையில் ஒரு போராட்டம் நடக்க போகிறது. ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஒரு பக்கம் டிஜிட்டல் வேர்ல்ட், மொபைல் போன், மற்றொரு பக்கம் காட்ஸ் வேர்ட், தேவ வார்த்தை. யார் ஜெயிப்பார்கள்? யார் இருதயத்தின் வெறுமையை போக்குவார்கள்? மொபைலா அல்லது தேவ வார்த்தையா? இந்த நாடகம் ஒரு கதை அல்ல, இது நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வு. லிடியா, சொல்லுமா. எங்கம்மா போற? சர்ச்சுக்கு போறேம்மா. சர்ச்சுக்கு போறியா? பைபிள் எதையும் கையில காணோம். என்னம்மா இன்னும் நீங்க ஓல்டாவே இருக்கீங்க? அதான் போன்லயே பைபிள் இருக்கு, இங்க பாருங்க. ஆதியாகமம், யாத்ராகமம் எல்லா சாப்டரும் இருக்கு, நீங்களும் கத்துக்கோங்க. சரி, காணிக்கைக்கு ஆஃபரிங்காச்சும் எடுத்துட்டு போமா, அது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இங்க பாருங்க, இதுலயே இருக்கு. இதுல நம்ம நம்பர் போட்டு சென்ட் பண்ணனா அப்படி காசு போயிடும். அப்புறம் இது கையில எல்லாம் ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பைபிள் படி, நான் கேட்பேன். என்னது? இயேசுவே என் மகளை ரட்சியும். ரொம்ப டயர்டா இருக்கு, 2 நிமிஷம் உட்காந்து போன் பார்க்கலாம். என்னடா இது, 2 நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா 4 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஓகே, நம்ம வாழ்ற இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்மளால போன் பார்த்தாதான் இப்ப அப்டேட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வேற, அப்பனா நம்ம இன்னும் அப்டேட் ஆகணும். அப்போ போன் பார்த்தாதான் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதெல்லாம் பார்த்தாதான் இன்னும் அப்டேட் ஆக முடியும். பாரு லிடியா, பாரு நல்லா பாரு, போன் தானே பாக்குற? அதுல பாரு நிறைய ஆப்ஸ் இருக்கும் பாரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நிறைய இருக்கும். ஒன்னொன்னா போய் பாரு, எல்லாத்தையும் போய் பாரு, சரியா? நல்லா டைம் வேஸ்ட் பண்ணு. லிடியா, இவன் சொல்றதெல்லாம் கேட்காத லிடியா, இதெல்லாம் வேஸ்ட் லிடியா. இங்க பாரு, என்ன படி, பரிசுத்த வேதாகமாக என்ன நீ படி, இது உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் லிடியா. போஸ்ட் போட்டோம், அதுக்குள்ள இவ்ளோ லைக்ஸா, நிறைய ஃபாலோவர்ஸ் கூட வந்திருக்கு. பரவாயில்லையே லிடியா, சூப்பர். என்ன இன்ஸ்டாகிராம் தானே பாக்குற? பாரு பாரு, நல்லா பாரு, நிறைய லைக்ஸ் எல்லாம் வருதா? கூடிய சீக்கிரம் நீ பெரிய ஆள் ஆயிருவ, பெரிய செலிபிரிட்டி ஆயிருவ, நல்லா பாரு. இங்க பாரு, இவனெல்லாம் நீ பார்த்த அப்படின்னா உனக்கு இப்போ கிடைக்கிற சந்தோஷம் தான் கிடைக்கும், இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் தான் கிடைக்கும். ஆனா என்கிட்ட இருக்கிற சத்தியத்தை நீ படிச்ச அப்படின்னா உனக்கு பர்மனண்டான சந்தோஷம் கிடைக்கும் லிடியா. ஐயோ, எவ்வளவு காஸ்ட்லியான போனு, 1,80,000 ரூபாய். இத போய் கீழே போட பாத்துட்டனே. அங்க பாத்தியா, நான் தான் எப்பயுமே அங்க பாருங்க, என்னோட வேல்யூ அது, அதான் பவரு. இங்க பாரு, நான் பிரைஸ்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா இது வர்றதுக்கு எவ்வளோ மிஷினரிங்க அவங்க ரத்தத்தை சிந்தி என்னை கொண்டு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? லிடியா, உன்னை கேக்குறேன், பைபிள் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு சொல்லு. என்ன ஒரு 1000 வருஷம் இருக்குமா? அது கூட உனக்கு ஒழுங்கா தெரியல, இதுல நீ போய் பைபிள் படிக்க போறியா? நான் ஓல்டா இருக்கலாம், ஆனா எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டு, உனக்கு தெரியுமா? சரி, அம்மா வேற பைபிள் படிக்க சொன்னாங்க. சரி, இப்பயாச்சும் போய் பைபிள் படிக்கலாம். அது வேற ஒரே டஸ்டா இருக்கு, எங்க இருக்குன்னு வேற தெரியல. படி, எவ்வளோ வருஷம் கழிச்சு எப்படியோ நம்மள தொடச்சு நம்மள படிக்க போறா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. லிடியா, அங்க எங்க போற? இங்கிட்டு வா. இப்ப புதுசா நிறைய சீரியல்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் போய் பாரு. அங்க பாரு, அந்த மாமியார் எப்படி போட்டு அடிக்கிறா பாரு அந்த மருமகளை, அதெல்லாம் நல்லா பாரு. இந்த சீரிஸ் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சே, இப்படி போட்டு அடிக்கிறாங்களே, ஐயோ. இங்க பாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ பார்த்த அப்படின்னா உன்னோட பொழுது பிரோஜனம் இல்லாம போகும். ஆனா என்ன நீ படிச்ச அப்படின்னா உன் பொழுது அனைத்து பிரோஜனமா தான் இருக்கும். என்ன இது ஒரே போராட்டமா இருக்கே. என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ச்சே, என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கு. ஒரே வெறுமையா ஃபீல் பண்றேன்.
வெறுமை எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது இந்த சத்திய வார்த்தை நீ படிச்ச அப்படின்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம், சமாதானம், வாழ்க்கையில உயர்வு, நம்ம வாழ்க்கையில மாத்திரம் இல்லாம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஆமா, நமக்கு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பைபிளால மட்டும்தான் கொடுக்க முடியும். மத்தது எல்லாமே வெறுமைதான். ச்சே, இந்த பைபிள் கடைசியில் இப்படி பேசிருச்சே, இப்ப மனசை மாத்திருச்சே. இன்று நாம் பார்த்த செல்போன் அடிமைத்தனம் ஒரு சாதாரண பழக்கம் அல்ல. அது தேவனிடம் இருக்கும் உறவை உடைக்கும், மன அழுத்தம், தனிமை, கவலை, வெறுமை ஆகியவற்றை அதிகரிக்கும் ஒரு அடிமைத்தனம். இதை உணர்ந்த தமிழக அரசு 20க்கும் மேற்பட்ட செல்போன் அடிமைத்தன சிகிச்சை முகாம்கள் தொடங்கி செயல்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு மனநல சிகிச்சை மட்டும் போதாது, இவர்களுக்கு மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வார்த்தையில் மட்டுமே உள்ளது. நாம் செல்போனை நன்மைக்காகவே பயன்படுத்துவோம். 1 கொரிந்தியர் 6:13 சொன்ன வண்ணமாக, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நாம் ஒன்றிற்கும் செல்போனுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று உறுதி ஏற்போம்